நம்ம ஒரு படத்துக்குலாம் வந்து நம்ம வந்து 90ஸ்ல இந்த மாதிரிலாம் படம் போய் பார்க்கும்போது, எல்லாரும் படத்த பார்ப்போம். ஹீரோ வராருன்னா கை தட்டுவோம், கத்துவோம். ஆனா இப்ப என்னன்னா, படம் அந்த டைட்டில் வரும்போதே எல்லாம் பார்த்தா ஃபோன் எடுத்துக்கிறாங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த Snapchatன்னு ஒண்ணு இருக்காம, அதுல வச்சு அப்படியே உடனே அந்த ஹீரோவ வீடியோ எடுக்கிறது, இதுவ வீடியோ எடுக்கிறது, உடனே வந்து ஸ்டோரியில போடுறது அந்த படத்துக்கு வந்துட்டுன்னு. அதுக்கு எத்தன பொண்ணுங்க லைக் பண்றாங்கன்னு பார்க்கறது, அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்றதுன்ற மாதிரி, இந்த ரீல்ஸ் பண்றதுக்கு பெரிய கும்பல்கள் வந்துட்டு இருக்கு. எதுக்குன்னா வந்து இந்த வியூஸ்க்காக அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மோகத்துல வந்து பல இளைஞர்கள் வந்து பல 90% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே. அத வந்து ஜஸ்ட் இப்ப நம்மளும் தான் வந்துட்டு சோசியல் மீடியா வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சமூக பொறுப்போட இருக்கணும். எந்த விதமான ஆபாசமும் இல்லாம, எந்த விதமான இதுவும் இல்லாம, அதே மாரி சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்ற மாரி ஒரு விஷயமா, இந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியா ஒரு நார்மலா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து இவங்க பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டலா வந்துட்டு ரீல்ஸு, வியூஸு, ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணுங்க, கேர்ள்ஸு இவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் இப்படின்ற மாரியே வந்துட்டு இந்த ரீல்ஸ் கல்ச்சர் அந்த சோஷியல் மீடியால வந்து அதிகமா வந்துட்டு Instagram இந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, Snapchat இந்த மாரி விஷயங்கள் வந்து பிரச்சனைகள வந்து அதிகமாக்குது.